வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம பெப்பர் சிக்கன் செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன வேணும்னு பார்ப்போம். பெரிய வெங்காயம் 4 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். பெங்களூர் தக்காளி பழம், அதுதான் ரொம்ப பிடிக்காது, நல்ல கிரேவியும் கொஞ்சம் கூடுதலாக வரும். 3 பழம், பெரிய பழமாக 3 பழம் நறுக்கி வச்சுருக்கேன். லெமன் ஜூஸ், ஃப்ளேவருக்காக 3 பச்சை மிளகாய் இந்த மாதிரி வதங்கிட்டு வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன், கறிவேப்பிலை. இது வந்து நம்ம கடைசியாக சிக்கன் ரெடியான பிறகு வதக்கிறதுக்காக. பெரிய வெங்காயம் இந்த மாதிரி இதெல்லாம் நறுக்கிக்கோங்க. குடமிளகா, கறிவேப்பிலை. இது வந்து கறி மசால் பவுடர். கறி மசால் பவுடர் வந்து 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். சில்லி பவுடரும் மல்லி 2ம் சேர்த்து நான் வந்து 1.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். 1 அல்லது 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. மல்லி பவுடரும் இதிலே நான் சேர்த்துருக்கேன். மல்லியும் மிளகாய் பவுடரும் சேர்த்துருக்கேன். நீங்கள் தனித்தனியாக எடுத்திங்கன்னா மல்லி பவுடர் 2 ஸ்பூனும் சில்லி பவுடர் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. மிளகு வந்து 3/4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது வந்து நுணுக்கி வச்சுருக்கேன் மிளகை. இது வந்து 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். மஞ்சத்தூள் தேவையான அளவுக்கு. இப்போ வந்து நம்ம வந்து கறியை வந்து கொஞ்சம் ஸ்மெல் இல்லாமல் கவிச்சி இல்லாமல் இருக்கிறதுக்காக தயிர் ஊற்றி பெசரி வைக்க போகிறோம். தயிர் ஊற்றுறதுக்கு காரணம் சிக்கன் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். தயிர் வந்து ரொம்ப புளிக்காத தயிராக இருக்கணும். தயிர் நல்லா கறியை வந்து நல்லா சாஃப்ட் பண்ணும். நல்லா வாசமாக இருக்கும், கவிச்சி வாடை வராது. மஞ்சத்தூள் வந்து கிருமி நாசினி. இதில் கொஞ்சமாக மிளகாயும் மல்லியும் சேர்ந்து தூள் கொஞ்சம். இதை வந்து ஒரு 20 நிமிஷம் மூடி வச்சுருவோம். தாளிக்கிறதுக்கு சீரகம் மட்டும் போடுவோம். வெங்காயம், வெங்காயம் நல்ல ப்ரௌன் கலரில் வரட்டும். இஞ்சி பூண்டு விழுது, நல்ல பச்சை வாடை போகட்டும். கருவி, பச்சை மிளகாய், தக்காளி பழம், தக்காளி பழம் நல்லா மசிகிற வரைக்கும் மூடி வைக்கும். சிக்கனில் உப்பு போட மறந்துட்டேன். கொஞ்சமாக உப்பு கொஞ்சம் போட்டு மசாலையில் வேறு நம்ம போடுவோம். அதனால் அரை உப்பாக போட்டு பெசரி வைக்கணும். அந்த உப்பு வரப்பெல்லாம் சாந்து நல்ல டேஸ்ட்டுக்காகத்தான் நான் உப்பும் மிளகாத்தூளும் போடுறேன். சில்லி பவுடர், சில்லி மல்லித்தூள் சேர்ந்தது. பெப்பர், கறி மசால் பவுடர். கறி மசாலையே வந்து பட்டை, ஏலக்காய் எல்லாமே சேர்த்துருக்கோம். இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருவோம். மஞ்சத்தூள் கொஞ்சம், நல்லா மசாலா ஒன்று சேர்ந்துருச்சு. இப்போ லெமன் ஜூஸ் கொஞ்சம் 1 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். உரப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா இன்னொரு ஸ்பூன் நம்ம ஊற்றிக்குவோம்.
இப்போ இதில் உப்பு உரப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பாருங்கள். சிக்கனை போட போகிறோம். உரப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம சிக்கனை சேர்ப்போம். நுணுக்கி வச்சிருக்க மிளகை வந்து கடைசியாக ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி போடுவோம். கொஞ்ச நேரம் இந்த கறி வதங்குற வரைக்கும் மூடி வைப்போம். இப்போ மிளகு தூள் சேர்த்துக்குவோம். லேசாக தண்ணி தெளிச்சுக்குவோம். கறியில் இருக்க தண்ணியே போதும். கொஞ்சமாக ஒரு 4 ஸ்பூன் அளவு. கறி நல்லா வேகிற வரைக்கும் மூடி வச்சு இடையில கிண்டி விடுங்க. நல்லா வத்திடுச்சு. நான் ஒரு 25 நிமிஷம் மூடி வச்சுருந்தேன். நீங்கள் வந்து நேரம் ஆயிரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா குக்கரில் ஒரு சவுண்டுக்கு ஒரு 2 சவுண்டுக்கு வச்சு எடுங்க. இப்போ கொஞ்சம் உரப்பு பத்தலை, கொஞ்சமாக பெப்பர் பவுடர் போனேன். ரொம்ப டேஸ்ட்டாக நல்ல வாசமாக இருக்குது. இது வந்து தயிர் சாதத்துக்கு, சப்பாத்திக்கு, இட்லிக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லிக்கெல்லாம் சூடாக இட்லி இருக்கையில் அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் தடவி இந்த கிரேவி ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம், கொஞ்சம் லேசாக தாளித்து கொட்ட போகிறோம். வெங்காயம், கருவேப்பிலை, குடமிளகாய் இது எல்லாத்தையும் தாளித்து மேலாக போட்டு மிளகு போட்டு உப்பு போட்டு தாளித்து கொட்டும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம், கருவேப்பிலை, கொஞ்சம் வெங்காயம் ப்ரௌன் கலரில் வரட்டும். குடமிளகாயும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா காய் வதங்கட்டும். லேசாக இந்த காய்க்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கும். கிரேவிலாம் உப்பு இருக்குது, இதுக்கு மட்டும் டேஸ்ட்டுக்காக. நல்லா வதங்கட்டும். இப்போ இதில் லேசாக பெப்பர் பவுடர் இந்த அளவுக்கு போடுவோம். இந்த வெங்காயம் குடமிளகாயும் சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் இருக்கணுங்கிறதுக்காக. அடுப்பு அமர்த்திட்டேன். பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.